Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாயிணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாயிணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, கேசி ட்ரிச்சி என்கிற காட்சி ஊடகத்தின் வழியாக ஆண்டவருக்குள் தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக சிறப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் செய்தியை நம்முடைய தாய் திருநாட்டிற்கு கொண்டு வந்த இந்தியாவின் திருத்தூதர் என்று போற்றப் பெறுகின்ற மறைசாட்சியான புனித தோமாவின் பெருவிழா நாளில் இறைவனுக்கு நன்றி கூறவும், இறைவனின் அருளை புனித தோமாவின் பரிந்துரை வழியாக வேண்டி பெறவும் இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டிற்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய செய்தி உண்மையிலேயே அமைதியை, நிறைவான மகிழ்ச்சியை, கடவுளின் நிறைவான ஆசீரை நம் இந்திய திருநாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அர்ப்பணத்தை ஒப்பு கொடுத்த திருத்தூதர் புனித தோமாவினுடைய கனவு நனவாகுவதில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்பதற்கு சிறப்பாக இந்திய திரு அவையை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியில் இறைவனின் அருளை மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, எசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், தாகமுற்றிருக்கிற நிலத்தில், வறண்ட நிலத்தில் நான் நீரூற்றுகளை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். திருத்தூதர் தோமா இந்த இயேசு அனுபவத்தை பெறுவதில் தாகம் உள்ளவராக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்தில் நாமும் கூட புனித தோமாவுக்குள் இருந்த அந்த தாகம், இயேசுவை நான் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆழமான உணர்வை நமக்குள்ளே கொண்டு வருகிற பிள்ளைகளாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன, ஆவியை பொழிவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடத்திலே இந்த பாடல் வார்த்தைகளிலே நம்மை ஒப்பு கொடுத்து இறைவன் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த திரு வழிபாட்டில் திருப்பலியில் பங்கேற்பதன் வழியாக
நிறைவான அவருடைய வல்லமையை பொழியும்படியாக இப்போது நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பான தெய்வமே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றெடுக்கச் செய்வேன் என்று சொன்னீரே. இதோ தனிப்பட்ட வகையில் உம் திருமகன் இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்த தேடி அலைந்த திருத்துதர் தோமாவுக்கு இதோ இங்கே உன் விரலை எடு, இதோ என் காயப்பட்ட விழா என்று சொல்லி உம் திருமகனை வெளிப்படுத்தி திருத்தூதரும் என் ஆண்டவரே என் கடவுளே என்று சரணடையும்படியாக நீ செய்தீரே. அந்த திருத்தூதரை எங்களுடைய இந்திய திருநாட்டிற்கு நீர் கொண்டு வந்து உம் திருமகன் இயேசுவின் நற்செய்தியை எங்கள் எல்லாருக்கும் அறிவிக்க நீ திருபுலம் கொண்டதை, இந்திய திருநாட்டில் உம் திருமகன் இயேசுவுக்காக இரத்தம் சிந்துகிற மறைசாட்சியாக திருத்தூதரை உயர்த்தின அபிஷேகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய இந்த பெருவிழா நாளில் இதோ நாங்களும் கூட இந்த திருவிழா திருப்பலியில் எங்களை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக எங்களுக்குள்ளும் நீர் நிறைவாக பிரசன்னமாக வேண்டும், எங்களுக்குள் இருக்கிற உம்மை அனுபவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு தனியாத அந்த ஆர்வத்தோடு எங்களையும் எங்களுடைய எல்லா குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த திரு வழிபாடு முழுவதும் திருப்பலி முழுவதும் மது ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஆட்கொண்டு இயக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே,
இந்த ஒரு தொடக்க ஜெபத்தோடு இந்த திருப்பலியில் நம்மை ஆண்டவருக்கு அழைப்பு கொடுப்போம். இறைவனுடைய அருளையும் அவருடைய ஆசீரையும் அவருடைய அந்த உண்மையான வெளிச்சத்தையும் நாம் பெறுவதற்கு நம்மில் இருக்கிற எல்லா குற்றங்கள், தடைகள், பாவங்கள், இருள் அனைத்தையும் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ளச் செய்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடையச் செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அடுத்த நாள் அவர் செசரியா நகரை அடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசிய வரை பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மை அற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாள்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கின்றார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உமக்கு நான் ஆள் அனுப்பி வரவழைத்தேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கின்றோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது.
அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமூகத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறை வாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் ஆண்டவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 தொடங்கி 29 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம்,
இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழா நாளில் புனித தோமாவின் பெயரை தாங்கியிருக்கிற தனிப்பட்ட நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கட்டளையிட்ட நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளையை வாழ்வாக்குகின்ற நபராக 5000 மைல்கள் கடந்து கிபி 52ஆம் ஆண்டில் இந்திய மண்ணிலே கால் பதித்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இறையாட்சி பணியை பல்வேறு சவால்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஆர்வம் குறையாமல் முன்வைத்தவராக கிபி 72ஆம் ஆண்டில் சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு மறைசாட்சியாக மரித்தவர் இன்றைய நாளினுடைய புனிதர். நம் இந்திய மண்ணுக்கு கடவுளின் ஆசீரை இயேசுவின் வார்த்தைகளில் கொண்டு வந்த புனிதர் புனித தோமா. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதருடைய பெருவிழா நாளில் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனை போற்றவும் புகழவும் நாம் கடமை பெற்றிருக்கிறோம். பலரும் சொல்வார்கள், இந்தியாவில் கிறிஸ்தவம் என்பது காலனி ஆதிக்கத்தினுடைய எச்சம் என்று. இவர்களுக்கெல்லாம் நாம் உரக்கச் சொல்ல வேண்டும், நீங்கள் வரலாற்றை அறியாதவர்கள் என்று. கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வாணிப நோக்கத்தில் காலடி எடுத்து வைத்தது. ஆங்கிலேயர்களினுடைய காலனி ஆதிக்கத்தில் இந்திய நாடு வழிநடந்தது என்பதெல்லாம் 15-16 நூற்றாண்டுகளில்தான். ஆனால் இன்றைக்கும் கேரளாவிலே திருத்தூதர் தோமாவினால் கட்டப்பெற்றிருக்கிற ஆலயம் இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. இந்த இந்தியாவில் கிறிஸ்தவம் என்பது காலனி ஆதிக்கத்தினுடைய எச்சம் அல்ல. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருத்தூதர் தோமாவினால் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடவுளின் செய்தி, ஆசீர்வாதம் என்றுதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு இந்த நாளிலே நாம் பொருள் காண்பதற்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் தோமாவை குறித்து அடிப்படையாக அதுவும் பரவலாக சொல்லப்படுகிற கருத்து, அவர் ஓர் சந்தேக பேர்வழி என்று. அன்புக்குரியவர்களே, 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவிலே வாழ்ந்த சுதந்திர சிந்தனையாளர் என்று போற்றப் பெறுகின்ற ராபர்ட் கிரெயின் இங்கர்சால் என்பவர் சொல்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் நம்ப கற்றுக் கொடுக்காதீர்கள், சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் சிந்தனை சந்தேகத்தை தூண்டும்,
அது மெய்ப்பொருளை கண்டடைய உதவும் என்று சொல்லுவார். உண்மையில் திருத்துதர் தோமாவுக்குள் எழுந்த சந்தேகம் ஆக்கப்பூர்வமான ஒரு சந்தேகம். அவரை உருவாக்கிய, அவரை நிறைவான ஒரு அனுபவத்திற்குள்ளே இட்டு சென்ற ஒரு உணர்வு, ஒரு செயல்பாடு என்றால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, ஏதோ திருத்துதர் தோமா மட்டும்தான் இயேசுவினுடைய உயிர்ப்பை சந்தேகப்பட்டார் என்று பலரும் பொருள் கொள்வது அது ஒரு குறைவான ஒரு புரிதலாகவே இருக்கும். ஏனென்றால் மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது 11 தொடங்கி 14 வசனங்கள் யாரெல்லாம் இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்பவில்லை என்கிற பட்டியலை மார்க்கு நற்செய்தியாளர் அங்கே பதிவு செய்கிறார். 11வது வசனம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் மகதலா மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள், யாரு? இயேசுவோடு இருந்தவர்கள் நம்பவில்லை என்று நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அதே போல 13வது வசனத்திலே வயல்வெளிக்கு நடந்து சென்றவர்கள் யாரு? எம்மாவுஸ் நோக்கி பயணித்த 2 சீடர்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. 14வது வசனத்தில் இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் அங்கே பதிவு செய்வதை நாம் வாசிக்கிறோம். ஆக திருத்துதர் தோமா மட்டும் அல்ல, ஏறக்குறைய எல்லா சீடர்களும், இயேசுவோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்புவதில் தயக்கம் இருந்தது. அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தார்கள் என்பதை, அதை இயேசுவே கண்டிக்கின்றார் என்பதை நாம் இவ்வாறு அறிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பை சந்தேகப்படுகிற தோமா இயேசுவினுடைய உயிர்ப்பை சந்தேகப்பட்டாரா, அல்லது உயிர்த்த இயேசுவை, அவருடைய விழாவை, அவருடைய உடலில் ஏற்பட்ட தழும்பு, காயங்களால் ஏற்பட்ட தழும்பை நாங்கள் கண்டோம் என்று சொன்ன திருத்தூதர்களினுடைய அந்த அறிக்கையை சந்தேகப்பட்டாரா என்று கூட நான் சிந்திப்பதற்கு உங்களை அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தான் சீடர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. இப்படியாக அந்த வசனம் அமைகிறது. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போ இயேசு உள்ளே வந்து அவர்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு தன்னுடைய விழாவை காண்பிக்கிறார். தன்னுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய காயங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா தழும்புகளையும் அவர்களுக்கு அங்கே காட்டுகிறார். சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்திக்குள்ளே நீங்கள் கவனமாக கேட்டிருந்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில், யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே 8 நாட்களுக்கு பின், இயேசு ஏற்கனவே காட்சி கொடுத்துட்டாரு சீடர்களுக்கு. அப்போ திருத்துதர் தோமா அவர்களோடு இல்லை. இப்போ 8 நாட்களுக்கு பின் என்கிற அந்த மீண்டும் இயேசு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பதிவை யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிற போது கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும், அப்போ இயேசுவினுடைய உயிர்ப்பை நான் அனுபவித்தேன், இயேசு உயிர்த்தார் என்பதை நான் அறிந்த பிறகு எப்படி என்னால் பூட்டிய அறைகளுக்குள்ளே இருக்க முடியும்? திருத்துதர் தோமாவுக்குள் எழுந்த சந்தேகம் அது. உண்மையிலே என்னுடைய சகோதரர்கள், இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டிருந்தால் அவர்கள் ஏன் இன்னும் முடங்கி போன ஒரு வாழ்க்கையை, கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏன் வாழணும்? ஏன் இன்னும் இவர்கள் இருட்டுக்குள்ளே இருக்கணும்? வீதியில் இறங்கி இயேசு உயிர்த்தார் என்று அவர்கள் சாட்சியம் பகிர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால தான்
இயேசு உயிர்த்தார் என்று தனக்கு இருந்த ஐயப்பாடு என்பதை கடந்து உயிர்த்தார் என்று சொன்ன தன்னுடைய சீடர்களில், தன்னுடைய சகோதரர்களில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான முரண்பாடான ஒரு வாழ்வை பார்க்கிற தோமாவுக்கு இந்த சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல உண்மையான ஒரு சந்தேகம், உருவாக்கத்திற்கு நம்மை தூண்டுகிற சந்தேகம் எப்போதும் நமக்கு பல காரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக, நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதையும் கூட திருத்தூதர் தோமாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே பிரியாவிடை உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இயேசு, நான் போகும் இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்று சீடர்களோடு அங்கே அவர் பகிர்வை முன்வைக்கிற போது திருத்துதர் தோமா தான் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தோமா ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும்? அப்பொழுதுதான் இயேசு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இயேசுவை வழியாக, உண்மையாக, வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேற்றினை திருத்தூதர் தோமா நம் அனைவருக்குமே பெற்றுக் கொடுக்கிறார். அதே போல இன்றைய அல்லேலுயா அந்த வாழ்த்துறையிலே நாம் பாடியதைப் போல, கண்ணால் காண்பவர்களை விட காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிற மிகப்பெரிய ஒரு பேற்றினை நம் அனைவருக்குமே, இயேசுவை காணாமலேயே அவரை நம்புகிற ஒரு பேற்றினை, அப்படி நம்புகிறவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று இயேசுவால் புகழப் பெறுகிற ஒரு பேற்றினை திருத்துதர் தோமா இன்றைக்கு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த திருத்துதர் தோமாவினுடைய சந்தேகம், திருத்தூதரனுடைய இந்த ஒரு ஐயம், இந்த தோமாவுக்குள் எழுகிற இந்த தயக்கம் என்பது மிகச்சிறந்த ஒரு மறைப்பணியாளராக, இயேசுவுக்காக இன்னுயிரை மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு அனுபவம், இறை அனுபவம் என்பது பொதுவாக உணரப்படுகிற ஒரு அனுபவமாக அல்ல, அது தனிப்பட்ட முறையில் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம் என்பதை திருத்துதர் தோமாவுக்கு இயேசு இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கக்கூடிய அந்த காட்சியிலே திருத்துதர் தோமா, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவருடைய பாதங்களில் சரணடைகிற இந்த அனுபவம் இருக்கிறதே, இந்த அனுபவம் இன்றைக்கு எல்லாருடைய அனுபவமாக, இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக, இறை அனுபவமாக மாறுகிற போதுதான் நாம் உண்மையில் திருத்துதர் தோமாவை போல இயேசுவுக்கான ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்க நாம் ஆயத்தமாக முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எவாஞ்சலியி கௌதியம் என்கிற திருத்தூது மடல், ஆங்கிலத்திலே த ஜாய் ஆஃப் த காஸ்பல் என்று அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழில் நற்செய்தி தரும் மகிழ்ச்சி என்று அந்த திருத்தூது மடலுக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். அந்த திருத்தூது மடலில் ஆழமான ஒரு செய்தியை திருத்தந்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். கடவுளால், இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமியில் ஒரு பணியாக இருக்கிறார்கள். பணியாளராக என்பதை கடந்து பணியாக, ஆங்கிலத்திலே ஐ ஆம் a mission on this earth என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஒரு பணியாக நான் இருக்கிறேன். என்ன ஒரு பணியை நான் செய்ய வேண்டும், என் வழியாக எந்த பணிகள் அங்கே நடந்தேற வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் பட்டியலிடுகிற போது 6 வகையான பணிகளை அங்கே சொல்லுகிறார். வெளிச்சத்தை கொண்டு வருகிற, கடவுளின் ஆசீரை பெற்றுத்தருகிற, உயிரை கொடுக்கக்கூடிய, எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய, நலமாக்கும் பணிகளை முன்னெடுக்கக்கூடிய, விடுதலை பணிகளை செய்யக்கூடிய இந்த 6 வகையான பணிகள். இந்த பணிகளுக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகவே நாம் திருமுழுக்கு வழியாக கடவுளினுடைய மிகச்சிறப்பான அந்த ஒரு திருப்பொழிவை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, திருத்தூதர் தோமா இந்த சிறப்பான ஒரு பணியாக
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு சிரமங்கள், சவால்கள், சிக்கல்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இந்திய மண்ணில் அவர் மிகச்சிறப்பாக இந்த பணியை வாழ்வாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் காலடி எடுத்து வைத்த கேரள பகுதியாக இருக்கட்டும், அல்லது அவர் உயிர் நீத்த இந்த தமிழ் மண்ணாக இருக்கட்டும், இன்றைக்கு எத்தனை அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் இயேசுவுக்காக தங்களை கையளிக்கக்கூடியவர்களாக இந்த மண்ணில் மட்டுமல்ல, இன்றைக்கு கடல் கடந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலே இயேசுவுக்காக ஓடக்கூடிய, இயேசுவுக்காக உழைக்கக்கூடிய இந்த பணியை இயேசு இந்த மானுடத்திற்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய இறையாட்சி பணியினுடைய நீட்சிகளாக இன்றைக்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே சாதனை படைக்கக்கூடிய ஒரு நிலையை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது தோமா இட்ட அடித்தளம். இந்த தோமாவினுடைய அடித்தளத்தின் மீது இந்த இந்திய திரு அவை மிகச்சிறப்பாகவே ஊன்ற பெற்றிருக்கிறது என்பதில் இன்றைக்கு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த திருத்துத தோமாவினுடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் கூட நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பணித்தள சூழல்களிலே நாமும் இந்த கிறிஸ்துவின் பணியாளராக இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு, எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு, கடவுளின் ஆசியை பெற முடியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுளின் ஆசிரியின் அடையாளங்களாக மாற, ஏனோ தானோ என்று நடைபெறங்களாக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக, மீண்டும் அவர்களை எழுப்புதலுக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக, நலமற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தந்தவர்களை குணமாக்கும் ஒரு பணியை, எந்தெந்த நிலைகளிலே இன்றைக்கு பிள்ளைகள் கட்டுண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை பணியை கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு இன்றைக்கு நாமும் அழைக்கப்பெறுகிறோம். இந்த ஒரு பணியை செய்வதற்கு நாம் தூய ஆவியாரால் இயக்கப்பட வேண்டும். திருத்தூதர் தோமா தூய ஆவியால் இயக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே திருத்தூதர் பேதுரு தூய ஆவியால் இயக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். யூதர்கள் என்கிற ஒரு சிறிய அந்த வட்டத்தை கடந்து புறவினத்தாருக்கும் இந்த இயேசுவின் செய்தி சென்றடைய வேண்டும். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. யாரெல்லாம் கடவுளுக்கு உண்மையிலேயே பயந்து வாழ்கிறார்களோ, அஞ்சி வாழ்கிறார்களோ, எல்லோருமே கடவுளினுடைய பிள்ளைகள் என்கிற ஆழமான ஒரு உணர்வை பெறுகிறவராக, அந்த உணர்வை மற்றவர்களோடு பகிரக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு முதல் வாசகம் பேதுருவை நம் கண் முன்பாக நிறுத்துகிறது. திருத்துதர் தோமாவும் அப்படித்தான் ஆள் பார்த்து செயல்படுகிற ஒரு கடவுளை அல்ல. அப்படித்தான் நம்முடைய இந்திய மண்ணிலே ஆன்மீகம் என்கிற போர்வையில் மக்கள் சமயத்திலே, இந்த சமய பிடிகளிலே சிக்குண்டு அழிந்து கொண்டிருந்த ஒரு காலம், சாதிய தாக்குதல் என்பது கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் இந்த ஆள் பார்த்து செயல்படாத கடவுளை, யாரெல்லாம் உண்மையிலேயே கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய மனநிலையோடு வாழ்கிறார்களோ அத்தகைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு பணியை திருத்துதர் தோமா இந்திய மண்ணிலே செய்திருக்கிறார். அந்நியர்களாக, வேற்று குடிமக்களாக இருந்த இந்த இந்திய உறவுகளை எல்லாம் கடவுளின் குடும்பமாக மாற்றக்கூடிய மகத்தான பணியை தோமா செய்திருக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் மிக அற்புதமாக எபேசிய திரு அவைக்கு சொல்லுகிற போது, இந்த இயேசு வழியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கடவுளின் செய்தி எல்லாரையும் எப்படி கடவுளின் குடும்பமாக, அந்த இறை மக்கள் என்கிற அந்த ஒரு உணர்வோடு உடன் குடிமக்கள் என்கிற உணர்வை கொடுக்கிறது என்பதை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கடவுளின் குடும்பத்தில் கடவுளின் பணியை நாம் முன்னெடுப்பதற்கு நம்மை கடவுளின் ஆவியார் இயக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கடவுளின் ஆவியார் நம்மை இயக்குவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கிறது. எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் எனக்கு வசதியானது, இதுதான் எனக்கு பாதுகாப்பானது, இந்த பாதுகாப்பை விட்டு வெளியே வர எனக்கு மனமில்லை. ஆனால் உண்மையில் கிறிஸ்துவின் பணியாளராக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பு தலங்களை நாம் உடைத்து வெளியே வர வேண்டும். இந்த சமூகத்தில் வீசக்கூடிய காற்றுக்கு எதிராக நமக்கென்று பாதுகாப்பாக ஏதோ ஒரு துறைமுகம் இருக்கிறது.
அது வீடாக இருக்கலாம், பணித்தளமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையான சாதகமான ஒரு சூழல் அந்த பாதுகாப்பு தளத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஆற்றலை இன்றைக்கு நாம் பெரும்படியாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, துறைமுகத்தினுடைய பாதுகாப்பில் இருந்து நம்மை அழைத்து செல்லும் அந்த கயிறுகளை அவிழ்ப்பது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியம். அவ்வளவு எளிதாக குடும்பம் என்கிற அல்லது நண்பர்கள் என்கிற, எனக்கு வசதியான நிலை என்கிற, எனக்கு இன்பம் தருகிற நிலை என்கிற அந்த நிலைகளை கட் பண்ணுறது, இயேசுவுக்காக அதை இழப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் திருத்துதர் தோமா அதை செய்திருக்கிறார். திருத்துதர் தோமாவுக்கு பிறகு யாரெல்லாம் இந்திய மண்ணுக்கு இயேசுவை கொண்டு வந்தார்களோ எல்லோருமே அந்த தங்களுக்கென்று வசதி இருந்த, தங்களுக்கென்று ஆதாயமாக இருந்த நிலைகளை குப்பை என கருதி பின்னுக்கு தள்ளி அவர்கள் முன் வந்ததால் தான் இன்றைக்கு இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம், இயேசுவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு அவரை கொண்டு செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பலரும் இன்றைக்கு இந்த மிஷன் என்கிற நிலையை வாழ்வாக்குவதற்கு பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். why should I sacrifice? நான் ஏன் என்னை இழக்கணும்? நான் ஏன் என்னை இன்னொருவருக்காக என்னை இழக்கணும்? அப்படி என்ன பெரிய மாற்றத்தை நான் கண்டுற போகிறேன்? இந்த குடும்பத்துக்காக என்னை நான் அழிச்சுக்கிடணுமா? இந்த சமூகத்துக்காக என்னை நான் அழிச்சுடணுமா? அப்படி என்ன மாற்றம் வரப்போகுது? நாளைக்கே எல்லாரும் ஒன்றாயிர போகிறாங்களா? நாளைக்கே எல்லாம் சமத்துவம் வரப்போகுதா? இப்படி எதிர்மறையாக நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, தோமா கனவு கண்டார். தோமாவினுடைய கனவு 2000 ஆண்டுகளை கடந்தும் அது நனவாகி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இந்த தோமாவுக்குள் இயேசு விதைத்த இந்த கனவு என்பது ஒரு நாள் அது நிறைவுக்கு வரும் என்பதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த திருகவை, குறிப்பாக இந்திய திருகவை பயணித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நாம் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் என்பதற்காக எப்படியெல்லாம் நாம் நெருக்கப்படுகிறோம், எப்படியெல்லாம் நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறோம், எப்படியெல்லாம் அழிவினுடைய அந்த நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆபத்துக்களுக்கு மத்தியில் நாம் நிச்சயமாக ஒருபோதும் இந்த நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி யாராலும் வைக்கவே முடியாது என்பதுதான் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. பல சவால்கள், பல ஆபத்துக்கள், பல நெருக்கடிகளை கடந்து திருத்துதர் தோமா விதைத்த இந்த இயேசு என்கிற ஆழமான இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி இன்றைக்கு அநேகருக்கு வாழ்வை, வெளிச்சத்தை, நம்பிக்கையை, உயிரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பணியாக மாறியிருப்பதைப் போல நாமும் கூட அத்தகைய ஒரு எதிர்நோக்கை உள்ளத்தில் பதித்த பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய இந்திய திருஅவையையும், இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே பல்வேறு வகையிலே இன்றைக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிற நிலைகளையெல்லாம் நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாக அவரை அனுபவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு தொடர்ந்து தோமாவை போல ஆண்டவருக்குள்ளே நம்மை கையளிக்கிற போது, என் ஆண்டவரே, என் கடவுளை என்று இயேசுவினுடைய திருவடிகளில் நாம் சரணடைகிற போது மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மிலே ஆண்டவர் நிகழ்த்துவார். நம்மை கொண்டு நம்முடைய குடும்பங்களிலும் கூட, நம்முடைய இந்திய திரு அவையிலும் கூட கடவுள் அவருடைய ஆசீர்வாதங்களை பொழிவார். அவருடைய அமைதியும் அவர் தரக்கூடிய நல்வாழ்வும் நிச்சயமாக நம்முடைய மண்ணை நிரப்பும் என்கிற அந்த ஒரு நிறைநோக்கு பார்வையோடு ஆண்டவரிடத்திலே புனித தோமாவின் பரிந்துரையோடு நம்மையும் நம்முடைய இந்திய திருநாட்டையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை இந்த வேளையில் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையான் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார்.
உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் என்றும் வாழும் ஆயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திரு தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றே. ஆகவே இன்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உம் திருமுன் தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக தாகத்தோடு தங்களுடைய ஜெபங்களுக்குரிய நபர்களை கையளித்திருக்கிற ஒவ்வொருவரோடும், புனித தோமாவின் பெயரை தாங்கி இருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் பெருவிழா எடுத்து மகிழ்கின்ற எம் திருநாட்டின் திருத்தூதர் புனித தோமா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருப்புலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமலைக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச் சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை
வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் பணியாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன. கண்டேன் கண்டேன் என் தேவனை நான் கண்டேன். காய தழும்பினை தொட்டு பார்த்தேன். விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காய தழும்பினை தொட்டு பார்த்தேன். விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.